நம்ம நிறைய ஹெவியாக ஒரு சில நாட்களில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஃபங்க்ஷன் டயத்தில் இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு நிறைய சாப்பிடும்போது ஒரு மதுமதுப்பு, அதாவது இன்டைஜஷன், செரிமானம் இல்லாமல் ஒரு மாதிரி சொக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். மதுமதுப்பாக இருக்கும், நமக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டோம். சில பேருக்கு நெஞ்சு சளி கூட இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நான் வீட்டில் எப்படி தாங்க செய்வேன். இப்போ நான் அளவுகள் கம்மியாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய ஐட்டம் வைப்பேன், அது என்ன அடுத்தது காட்டுறேன். இப்போ 5 பொருள் தான். வெத்தலை, மிளகு, சீரகம், அடுத்தது மிளகு, சீரகம், வெத்தலை வச்சுருக்கேன்னா கல் உப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூள் உப்பு வச்சுக்கோங்க, இஞ்சி. எல்லாமே என்னோடய அளவுகளுக்கு நான் பெருசாக தான் வைப்பேன். இப்போ உங்கள்கிட்ட சின்னதாக காட்டுறேன். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு கல்கண்டு, இல்லாட்டி நம்ம ஒயிட் சுகர் ஏதாவது வச்சோம்னா நாட்டு சக்கரை வச்சு கூட கொடுக்கலாம். மென்று சாப்பிட்டு இல்லைன்னா அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துங்க. இதை இப்போ மென்று நான் பீடா மாதிரி மடிச்சுட்டு பாருங்க. மென்று நல்லா ரொம்ப நேரம் மென்னுங்க. அந்த சாரையும் முழுங்கிட்டு அந்த எல்லாத்தையுமே சாப்பிட்றணும், அது துப்பக்கூடாது. எல்லாமே மசிச்சாரு நல்லா மென்னெல்லாம். அப்படி மென்று நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கட்டுங்க. சுட சுட வெந்நீர் நமக்கு எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல டைஜஷன் பயங்கரமாக ஈஸியாக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி இப்படி தான் சாப்பிட்றது. இது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இல்லை. காலையிலேயும் சாப்பிட்லாம், இடையிலையும் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு கூட படுக்கிறப்ப சாப்பிட்லாம். இந்த சளி இருமல் இருந்தால் கூட அப்பயும் கூட இது மாதிரி சாப்பிட்லாங்க. உடம்பு வலிக்கெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மது தின்னு சாப்பிடுவோம்ல, தின்னுட்டுன்னு சொல்கிறது என்னென்னா சாப்பிட்றது தான். அதுக்கு இது ஒரு கை கண்ட மருந்துங்க. வீட்டில் கைப்போக்குமா அப்படி செஞ்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.